நான் சொல்கிற மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு மசாலா வந்துட்டு பிரிஞ்சு வராது. அதே மாதிரி இந்த பஜ்ஜி மாதிரி மேலே ஒரு கோட்டிங்காகவும் ஃபார்ம் ஆகாது. அதுக்கு நம்ம வந்துட்டு பாறை மீனெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் காட்டியிருக்க அளவு இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை லெமனை புழிஞ்சிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மயோனைஸ் மாதிரி அரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் அளவுக்கு வச்சுருங்க. 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம எப்பயும் போல் பொரிச்சு எடுத்தோம்னால கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஈவன் கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு கூட ஆட் பண்ணாமல் நல்லா கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.